விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் ஒரு அருமையான ரோஸ் மில்க் ரெசிபி உங்களுக்கு தெரியும். ரோஸ் மில்கா அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் நிறைய சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் இது ஏன் யூனிக்கான ரெசிபி அப்படின்னு. நான் இன்றைக்கி வந்துட்டு 750 ml பால் எடுத்திருக்கேன். இது நாட்டு மாட்டு பால். இது ஃபுல் க்ரீம் மில்க் தான். நீங்கள் வந்துட்டு பசும்பால் எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல மொத்தமான பாட்டம் இருக்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் பால் நல்லா காய்ச்ச முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 750 ml பாலும் வந்துட்டு பாதிக்கு பாதியாக சுண்டுற வரைக்கும் நான் அவ்வளோ நேரம் வந்து காய்ச்சினேன். நீங்களும் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 1/2 லிட்டர் சுண்டுற வரைக்குமோ இல்லை 1/2 லிட்டர் எடுத்தால் 1/4 லிட்டராக சுண்டுற வரைக்கும் காய்ச்சணும். அவ்வளோ பொறுமைலாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ரோஸ் மில்க் ரெசிபி கிடைக்கணுன்னா நம்ம அதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் உங்களுக்கு ஏடப்படியும் இல்லைங்களா, அதை வந்துட்டு உள்ளே எடுத்து விட்டுருங்க. அது கடாயிலே படிஞ்சிருந்ததுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதை எடுத்து விட்டு குக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம், பால், அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரோஸ் மில்கோடைய எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, எல்லா கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அந்த எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸு இது மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா எல்லோரும் சுகர் தானே போடுவாங்க, நீங்கள் என்ன சுகர் சிரப்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே எக்ஸலண்ட் அவுட்புட் கிடைக்கும். கடையில் செய்கிறத விட தூளாக அட்டகாசமாக நமக்கு கிடைக்கும். நம்மளே ஒரு கடை போட்டலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்தளவுக்கு டேஸ்டியாக வரும். சுகர் எவ்வளோ தேவைன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி 750 ml பாலுக்கு 10 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட பாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 10 டீஸ்பூன் சுகரை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அடுப்பில் ஏற்றி ஜஸ்ட்டு வந்து அது கரைஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண விடணும், இந்த கம்பி பதம்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. 1 கம்பி 2 கம்பிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஒரு நல்ல வந்து கொதிக்க விட்டிங்கனாவே சுகரில் இருக்கிற அன்வான்ட் கண்டென்ட்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2வது சீக்ரெட் டிப் வந்து பாலையும் நல்லா ஆற விடணும், சுகர் சிரப்பையும் நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. சரி, இது வந்துட்டு நம்ம கெஸ்ட்டு வந்திருந்தாலோ இல்லை நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு வீட்லேயுமோ செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பால் அதிகமாக நம்மக்கிட்ட மிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு தெரியாது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சுகர்லாம் சேர்த்துக்கிறது ஹெல்தி கிடையாது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ எப்போது சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி என்ன தான் இது ஃபுட் கலராக இருந்தாலும் கலரும் வந்து நம்ம ஸ்டொமக்கு நல்லதெல்லாம் கிடையாது. ஸோ ரேராக அக்கேஷ்னலாக மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு பால் வந்து ரொம்ப கம்மியாக எப்படி சுண்டி வந்திருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நான் அப்புறம் நல்லா ஆறினப்புறம் சுகர் சிரப், பால், அப்புறம் அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கலர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஹெல்த் இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் நம்ம எப்படி ஜாஸ்தியாக ஆட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால தான். அன்ஹெல்தின்னு தெரிஞ்சப்பறம் ஏன் அதை சமைக்கிறீங்கன்னு யாரும் கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க. என்ன தான் அன்ஹெல்தி இருந்தாலும் நம்ம வந்து அப்புறம் வெளியில் போய்ட்டு இதை எடுத்துக்காமலாம் இருக்கோம். அப்போது வெளியில் போய் எடுத்துக்கிறத விட வீட்டில் நம்ம சொந்தமாக செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது ஹைஜீனிக், ஹெல்தி, அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இதை சமைச்சு காமிச்சிட்ருக்கோம். 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை வந்து சன்னி கிளைமேட்டில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா தப்பு இல்லைங்களா, அதனால தான். இதே நம்ம சுகர் சேர்த்துருந்தோன்னா நமக்கு ரொம்ப தண்ணியான ஃபார்மில் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி சிரப்பாக சேர்க்கும் போது நமக்கு வந்து அப்படியே வந்து சாலிடாக நல்லா வந்துருந்துச்சு. பாருங்கள், ஒரு 3 hours ஃப்ரீஸ் பண்ண அப்புறம் இதை எப்படி வந்துட்டு
சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுதான் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும், இல்லை நல்லா இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், சூப்பராக வரும். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஐடியாஸ் சொல்லுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.